முருங்கைக்கீரையை உருவிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொழுந்தா உருவுறாங்க அம்மா. இப்போ முருங்கைக்கீரை உருவிட்டு வெங்காயம் அரிஞ்சாவது. ரெண்டு பிடி முருங்கைக்கீரை, அதோட ஜீரகம் கொஞ்சம், ஒரு பாறாங்கல் மாரி ஒன்று வச்சு வச்சிங்க. இருக்கிறதுல இதான் பெருசாக வருமாம்மா. நம்ம எவ்வளோ மாவு கொட்டினாலுங்க அம்மா. ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? கேவுரு மாவு அடை தான் தட்ட போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அதுக்கு என்னம்மா தேவை? முருங்கைக்கீரை, வெங்காயம், ஜீரகம், உப்பு இது இருந்தால் போதும். இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். அம்மா இது அதுதான் இல்லாமல் உடம்புக்கு நல்லது தானே? அவ்வளோ நல்லது. ஆமாங்க, இது அம்மாவுக்கு தான் மெயின் இந்த அடை தட்டுறது. ஆமாம். அம்மா. ஓ, என்ன ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சு. ஆமாங்க, 3 நாள் போய் ஊரில் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆமாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, ஏன் வீடியோ போடலான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அம்மா கொஞ்சம் ஊருக்கு போனதுனால போட முடியலங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஆமாம். அம்மா. ஓ, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். ஆமாம். முருங்கைக்கீரையை உருவிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொழுந்தா உருவுறாங்க அம்மா. அம்மா. ஓ, முருங்கைக்கீரை தான் மெயினா? ஆமாம். அதை முருங்கைக்கீரைலாம் உருவிட்டு அதுவும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரைனாலே உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வச்சுட்டா போதும்னு நினைக்கிறேம்மா. ஆமாம். இந்த உருளைக்கிழங்கு கூட்டு இதெல்லாம் தேவையில்லைங்க. கீரையை 4 உருவணுமா, தோட்டணுமா, சாப்பிட்டமா இருக்கும். ஆமாங்க, இதை ஃபுல்லாக கொஞ்சம் உருவிட்டு இது எல்லாத்தையுமே போடுறது இல்லைங்க, கொஞ்சம் மட்டும் தான் போடுறது. முருங்கைக்கீரை எவ்வளவு போடுறோமோ அவ்வளோது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமா? ஆமாம். இப்போ முருங்கைக்கீரை உருவிட்டு வெங்காயம் அரிஞ்சாவது. அம்மா. ஓ, என்ன வெங்காயம் நிறையா உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஆமாங்க, இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாகவே அரிஞ்சாகுதுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு மாவு பசங்க வேண்டியதான். ஆமாம். மாவை கொட்டிப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ போட்டுருவோம் மாவில். பச்சை மிளகா, 2 பிடி முருங்கைக்கீரை, அதோட ஜீரகம் கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயத்தூள், உப்பு போட்டுப்போம். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சுப்போம். அம்மா. ஓ, என்ன மாவு செமையாக பிசைஞ்சாச்சு? பிசைஞ்சாச்சு.
ஆமாம், வெறும் முருங்கைக்கீரை தான் நிறையா இருக்கே. முருங்கைக்கீரை தான் நிறையா போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா இருக்கான். ஆமாம், அம்மா பாருங்க நல்லா தட்டுறது பத்துக்கு தான் பிசைஞ்சிருக்கேன். ஒரு கை எடுத்தால் போதும் இருக்கு மாவு. ஆமாம். ஆமாங்க, இதோட போய் அடுப்பை பற்ற வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதான். ம், இதில் எத்தனை வருமா? ஒரு 3 தட்டலாம். 3 தட்டலாம். இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடையை தட்டிடுவோம். தோசைக்கல்ல போட்டுருவோம். இங்கே வரும் மாவு ஏதோ சப்பாத்தி மாதிரியே ஊறிக்கிட்டு இருக்குங்க. வருமா என்னன்னே தெரில, டவுட்டாக இருக்குது. அம்மா ஓ, வருமா? வரும் வரும். ஆமாங்க, நம்பிக்கையில் வை. இப்போ எண்ணெயை ஊற்றிடுமா? எண்ணெயை ஊற்றுருவோம். ஊற்றுமா? எண்ணெய் குண்டாலில் இருக்கா இல்லையா? இருக்கு. போதுமா? போதும் போதும். இப்போ தட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆமாம், ஒரு பால்கோ மாரி போட்டுட்டேன். ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஷேப்பை வர வைக்கதாங்க கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். அம்மா ஓ, நல்லா வெந்துடுச்சா? நல்லா வெந்துடுச்சு. ஆமாங்க, இந்த பாரு சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க. அம்மா ஓ, தட்டிடுமா? தட்டிடுவோம். தட்டுமா? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. கலரே சூப்பராக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தானே வாசமாக இருக்கே. ஆமாம், முருங்கைக்கீரையும் அதிகமாக போட்டிருக்கேன், வெங்காயமும் அதிகமாக போட்டிருக்கேன். ஆமாங்க, இங்கே வரும். இப்போ அடுத்ததம்மா. ஆமாம், அழகாக இருக்குங்க. இப்போ அடுத்தது அம்மா தட்டுறாங்க. என்னம்மா திருப்பதி லட்டு மாரி பிடிக்கிற? ஆமாம். ஆமாங்க, இந்தமாரி அழகா எவ்வளோ மாவு பாருங்க. நான் பார்க்கறது நான் நினச்சேன் இதில் ஒரு 10-15 சொல்லலான்னு நினச்சேன். லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு 3 தாங்க சுட முடியும். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக சுட முடியாது. சுட்டஞ்சி உடச்சிட்டு வரும்னு நினைக்கிறேன். அதனால் இந்தமாரி மெலிசாக தாங்க சூப்பராக இருக்கும். பார்க்கறது கேக்கு மாரியே இருக்குது. அம்மா என்ன வெந்துடுச்சா? வெந்துடுச்சு. எடுமா. இங்கே பாருங்க, இது தாங்க நல்ல பெருசாக இருக்குது. இப்போ அடுத்தது தட்ட ஆரம்பிக்க போகிறாங்க அம்மா. பாருங்க, ஒரு பாறாங்கல் மாரி ஒன்று வச்சாச்சுங்க. இருக்கிறதுல இதான் பெருசாக வருமாம்மா. நம்ம எவ்வளோ மாவு கொட்டினாலுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தாங்க வருது. நிறையா நம்மளால் தட்ட முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். மெலிசாக தட்டினான்னு வச்சுக்கோங்க, ஒரு சில டைம் அப்படியே உடச்சிக்கும். அம்மா ஓ, இதான் லாஸ்ட்டா? ஆமாம், சரியா போச்சு. இதோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியாம்மா? சொல்கிறேன். ஆமாங்க, இதான் லாஸ்ட்டு. இது தட்டி எடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சுங்க. இங்கே பாருங்க, 2 சூப்பராக சுட்டாச்சுங்க. ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டாலே போதுங்க. அம்மா ஓ, என்ன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்க. ஆமாம். இங்கே பாருங்க, தேங்காய் சட்னி அடைங்க. சாப்பிடுமா? எல்லாம் கட்டியாகவே வச்சுருக்காங்க. சாப்பிடுமா? எப்படிம்மா இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கு. ஆமாங்க, அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இதில் அந்த கீரை தாங்க நல்லா எடுத்து கொடுத்ததே. உடம்புக்கு எல்லாமே நல்லது. அதே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இந்த பாரு எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. சாப்பிடுமா? ஜீரகம் நல்லாயிருக்கு. ஜீரகம் வாசமா? காரெல்லாம் ஓகேவாம்மா? இன்னும் ஓகே தான். ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு காலையில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஓகே தானம்மா? எல்லாம் எல்லாம் ஓகே தான்.